இது வந்து எந்த ஹெட் ஆஃப் இன்கம் இல்லை என்ன சாப்டர் ஏதாவது தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் சும்மா ரெவென்யூ ரெசீட்டா, கேபிட்டல் ரெசீட்டா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்குறாங்க? 7 மார்க்ஸ். அடுத்தது எந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சேலரி, ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் இன்கமில் வந்து ஒரு கொஸ்டின், அதுக்கு 7 மார்க்ஸ். அதுக்கு அடுத்த ஹெட் எந்த ஹெட்டு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு ஒரு 7 மார்க். அதுக்கு அடுத்தது இது எந்த ஹெட்னு தெரியுதா? பிஜிபிபி, அதுக்கு ஒரு 7 மார்க். அதுக்கு அடுத்தது எந்த ஹெட்டு? கேபிட்டல் கெயின், அதுக்கு ஒரு 7 மார்க். அதுக்கப்புறம் அதர் சோர்ஸ், அதுக்கு ஒரு 7 மார்க். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸ் ஒன்று. அடுத்தது டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு லைனாக பார்த்துட்டு வரலாம். இது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு வாட்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி, கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினா பிஜிபிபியா? பிஜிபிபியா? சரி, நமக்கு அது தெரியாது. அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து அதைய கேபிட்டல் கெயினா பிஜிபிபியான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவன் வந்து ஷேர் ட்ரேடிங்கை தான் பிஸ்னஸாக பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அது வந்து பிஜிபிபி. அதே வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ் செல்லிங் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருந்தா அது வந்து கேபிட்டல் கெயின். நீ எப்படி அதை பிஜிபிபின்னு கண்டுபிடிச்ச? பிஸ்னஸ்ன்னு ஒரு வேர்டு, அடுத்தது இன்னொரு வேர்டு என்னது? பையிங் அண்ட் செல்லிங், வாங்கி வித்திருக்கான். ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்? அதை பிஜிபிபியா இருக்கலாம். அடுத்தது ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ்ன்னு கொடுத்துட்டா இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டில் தட் இஸ் ஆல்சோ பிஜிபிபி தான். அதுக்கப்புறம் சேலரி இன்கம், சேலரி ஹெட். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் கேபிட்டல் கெயின். அதுக்கு அடுத்தது லாட்ரி இன்கம், அதர் சோர்ஸ். அதுக்கப்புறம் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் இருக்கு. அப்போ இந்த ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஹெட்ஸ் ஆஃப் இன்கமையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். இதுக்கு வந்து ஃபுல் இன்கம் டேக்ஸ், 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ், அது போக ஏதாவது இதில் செக்ஷன் 80 கொடுக்கல டிடக்ஷன்ஸு, ஒருவேளை அதையும் கேட்டிருந்தா நம்ம அதையும் படித்து தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரியே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் லைனாக அடுத்தடுத்த ஹெட்டை கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிஜிபிபி விட்டுட்டீங்க, அஸ்யூம் பிஜிபிபி விட்டுறீங்க. அது கூட இன்னொரு ஹெட் ஆஃப் இன்கம் என்ன இருக்குது? தேர்ட் கொஸ்டினில் என்ன இருக்குது அங்கே பார்த்து சொல்லுங்கடா. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பிஜிபிபி. அப்போ அந்த இடத்துல உன்னால் தேர்ட் கொஸ்டினாக அட்டன் பண்ண முடியாது. அடுத்தது அதர் சோர்ஸ் படிச்சிருக்கீங்க, கேபிட்டல் கெயினை விட்டுட்டீங்க. ஃபோர்த் கொஸ்டினில் என்ன இருக்குது? கேபிட்டல் கெயினும் அதர் சோர்ஸும் சேர்ந்து இருக்கு. அப்போ அங்கே ஃபோர்த் கொஸ்டின்லேயும் உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக அட்டன் பண்ணால் தானே ஆகும். இதில் ஒரு 7 மார்க், அதில் ஒரு 7 மார்க்னு பிச்சு அட்டன் பண்ணி நம்மளால் கவர் பண்ண முடியாதுல்ல. அப்போது பிஜிபிபி கேபிட்டல் கெயினில் ஏதாச்சும் ஒரு ஹெட் ஆஃப் இன்கம்மையாச்சும் நல்லா படிச்சுட்டு போயிருந்துருக்கணும். ஓகேவா? அப்போ நான் 3 ஹெட்டு படிச்சுட்டேன். சேலரி படிச்சுட்டேன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டேன், அதர் சோர்ஸ் படிச்சுட்டேன். இதெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 3 ஹெட்டை படிச்சுட்டு போனால் என்டையர் 14 மார்க்கை உங்களால் அட்டன் பண்ணவே முடியாது. சரி, இப்போ பிஜிபிபி விட்டுட்டீங்க, அதனால தேர்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல. கேபிட்டல் கெயின் விட்டுட்டீங்க, அதனால ஃபோர்த் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல. அப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் அட்டன் பண்ணலாமா? அதையும் அட்டன் பண்ண முடியாது. சரி, 5B என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க.
இதுலேயும் அதே தான், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிஜிபிபி எல்லாமே கொடுத்துட்டு அவன் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் கம்ப்யூட் பண்ண சொல்லிட்டு டேக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ண சொல்கிறேன். எவ்வளோ நேரம் நம்ம டேக்ஸ் லயபிலிட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணல, வேறு எந்த கொஸ்டின் இருக்கான்னு நம்ம கவனிக்கல. பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக டேக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ண சொல்கிறான். அது இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 ஸ்லாப் ரேட் படிக்கிறோமா, ஓல்டு டேக்ஸ் ரிஜைம், டிஃபால்ட் ஆர் நியூ டேக்ஸ் ரிஜைம்னு. அவன் ரெண்டுத்துலேயும் கேட்டிருக்கான். அவன் ரெண்டுத்துலேயும் இது பண்ணிவிட்டு அவன் வந்து எந்த இதை வந்து ஆப்ட் பண்ணணும், அவன் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜைமில் பே பண்ணுறது நல்லதா இல்லை ஓல்டு டேக்ஸ் ரிஜைமில் டேக்ஸ் பே பண்ணுறது நல்லதா. இப்போ ஃபஸ்ட் சாப்டரும் கவர் ஆயிடுச்சா. இப்போ இந்த மொத்த கொஸ்டின் பேப்பரில் நமக்கு கண்ணுக்கு படாததுன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 10ம் செக்ஷன் 80யும் தான் இதில் பெருசாக இல்லை. வச்சு எல்லாத்துலேயுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். சரி, கடைசி கொஸ்டின் போய் பார்க்கலாமா. கடைசி கொஸ்டின் இந்த 7 மார்க்குக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கஸ்டம்ஸ். சரியா, இதை தவிர்த்து மிச்சது எல்லாமே என்ன கொஸ்டின் தான், ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிடா, தியரி இல்லைடா. மிச்சது எல்லாமே ஜிஎஸ்டி தான். அது தியரியாக கேட்டாலும் சரி, சம்மாக கேட்டாலும் சரி, இதுலேருந்து எல்லாமே ஜிஎஸ்டி தான். லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் என்ன தான் வரப்போகுது, கஸ்டம்ஸ் வரும். சரி, இதில் கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம படித்து பார்க்கலாமா. 2 கொஸ்டின் போடலாம் நம்ம. Briefly discuss with reference to Income Tax Act 1961 whether the following are capital receipt, revenue receipt or capital expenditure, revenue expenditure. இவ்வளோ தான் கேட்டிருக்கா. இது நம்ம 12th படிச்சிருக்கோம் தானே, 11th ஃபஸ்ட்டு சாப்டரில் ஞாபகம் இருக்கா. கேபிட்டல் ரெசீட்டா, ரெவன்யூ ரெசீட்டா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு. சரி, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், மிஸ்டர் ரத்தன் was employed with a startup company. The company paid rupees 12 lakh as salary to him with out of capital account balance. Revenue expenditure, capital account balance ல இருந்து பே பண்ணியிருக்காங்களே. சேலரி தான். அவன் எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து பே பண்ணால் நமக்கு என்ன, சேலரி வருஷம் வருஷம் பே பண்ணணும், மாதம் மாதம் பே பண்ணணும், ரெக்கரிங் இன் நேச்சர், அதனால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். அடுத்தது, மிஸ் சுனிதா entered into a bond with her employer company whereby the employer company paid her salary in advance for 3 years 30 lakhs. கேபிட்டலா, என்னத்தை பே பண்றாங்க, என்ன பே பண்றாங்க, அவ்வளவுதான். அது என்னவா இருந்தா என்ன, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்னது, சேலரி, அவ்வளவுதானே. ஏன் நீ இதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்ன, அட்வான்ஸுங்கிற ஒரே வார்த்தையினால. பட் வாட் எவர் இட் இஸ், அது என்னது, லம்சமாக பே பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டால்மெண்ட்னா மாதம் மாதம் பே பண்ணாலும் சரி, சேலரியோட நேச்சர் என்னது, ரெவென்யூ. சரி, அடுத்தது, மிஸ்டர் தேசாய் purchased a car for the purpose of his business. Who is a car dealer? பொறுமையா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு. தவல் வந்து யாரு, கார் டீலர், கரெக்டா.
அதனால அவனுக்கு ரெக்கரிங் நேச்சர். சும்மா சும்மா காரை வாங்கி விற்கிறது அவனோட பிஸ்னஸ்ஸே. அதனால அவனுக்கு அது ரெவென்யூ, அது இன்கமாக இருக்கும். அதே தேசாய் வந்து அவரோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, பிஸ்னஸ்க்கு வந்துட்டு போகணுங்கிறக்காகவோ, இல்லை யாரோ டைரக்டர் வரணுங்கிறக்காகவோ, இல்லை ஏதோ ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுக்கறக்காகவோ அவர் வந்து காரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக அசட்டாக வாங்கியிருக்காரு. அதனால அது வந்து அவருக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அவன் அந்த கொஸ்டினில் கேட்கலையே யார் பாயிண்ட்டு. தவல் வந்து கார் டீலரு. ஹூ இஸ் த கார் டீலர் நம்மகிட்ட கேட்கல. தவல் கார் டீலர்னு சொல்லியிருக்கான். அவன் கார் டீலர்னால அவனுக்கு ரெவென்யூ நேச்சரு. தேசாய் காரை வாங்கியிருக்கான், தேசாய்க்கு வந்து ரெவென்யூ நேச்சர். சரி கேபிட்டல் நேச்சர். ரெண்டுத்துக்கும் எழுதிடுடா. மேலேயுமே வந்து நீங்கள் ரெண்டுத்துக்குமே மேலெல்லாம் நான் ஏன் தனித்தனியாக எழுதலைன்னா, 2 பேர் பாயிண்ட்லேருந்து ஒரே ஆன்சர் தான். ரத்தன் பாயிண்ட்லேருந்தும் அது ரெவென்யூ இன்கமு, கம்பெனி பாயிண்ட்லேருந்து அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது சுனிதா பாயிண்ட்லேருந்து அது ரெவென்யூ இன்கமு, கம்பெனி பாயிண்ட்லேருந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதனால நான் ரெவென்யூன்னு எழுதிட்டேன். பட் இங்கே வந்து தேசாய் தவல் 2 பேர் இருக்காங்க, 2 பேர் பாயிண்ட்லேருந்தும் மாறும். அதனால ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே 2 ஆன்சரையும் தான் எழுதிட்டு வரணும். சரி. Miss Raya operates her profession from a rented office. She got this office painted and spent rupees 1 lakh on such painting. The paint will last for 5 years. ஒரே நிமிஷம். எங்கிட்ட ஒரு சொந்தமா ஒரு கட்டடம் இருக்கு. ஓகேவா? அந்த கட்டடத்துல மேலே நான் இன்னொரு மாடி கட்டினேன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கட்டடத்துக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தேன், பைப் உடஞ்சி போச்சு, பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சொந்தமாக கட்டடம் இருக்கும்போது எப்போதான் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும்? மேலே கட்டணும். அப்போ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்று, அதுலேருந்து எனக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் வரணும். இன்னொரு கண்டிஷன் என்னது? அது வந்து அதோட லைஃப் வந்து இட் ஷுட் லாஸ்ட் ஃபார் லாங் பீரியட். புரிஞ்சுதா இல்லையா? 2 கண்டிஷன் சொல்கிறேன். ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்டு, இன்னொன்று இட் ஷுட் லாஸ்ட் ஃபார் லாங் பீரியட். இங்கே வந்து சொந்த கட்டணம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வாடகை கட்டடம் தான். அடுத்தது, நான் மேலே மாடி கட்டலை, பெயிண்ட் தான் அடிச்சிருக்கான். இட் இஸ் லாஸ்டிங் ஃபார் லாங் பீரியட், 5 இயர்ஸ் இருக்குது. ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் இதனால வரல. நீங்கள் தான் சொல்லணும் ரெவென்யூவா கேபிட்டல். ரெவென்யூ. ஓகே தானே? சரி. ABC Limited entered into a purchase agreement with a builder of a factory building. On 31st October 2023, the builder paid rupees 10 lakh to ABC Limited as compensation for delay in giving possession of the factory building. This compensation was decided as per the terms of agreement between them. என்ன கேள்வின்னு புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சா? கொஸ்டின் புரிஞ்சுதா? கான்ட்ராக்ட் ஆக்ட் படிச்சிருக்கீங்களா? வீடியோ பார்த்தீங்களா? சரி, இங்கே வீடியோ பார்க்கலனால காலேஜில் பார்த்தீங்களா? படிச்சிங்களா? ஃபவுண்டேஷன் யாராச்சும் படித்தவங்க இருக்கீங்களா? ஃபவுண்டேஷன் படிச்சிருக்கேன். கான்ட்ராக்ட் ஆக்ட் அதுலேயும் படிச்சிருப்பேன். இந்த 10 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் ஆக்டில் என்னன்னு சொல்லுவாங்க?
டேமேஜஸ்ன்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்களா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல? டேமேஜஸ்ன்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்களா? டேமேஜஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல டேமேஜஸ்னா என்னது? டேமேஜ்னா உடஞ்சி போகிறது கிடையாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. டேமேஜஸ்னா ஒருத்தர் ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு அதை வந்து ஆனர் பண்ணலை அந்த கரெக்டான டேட்டில் அப்படின்னா அதனால் வர லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? டேமேஜஸ். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா அவங்ககிட்ட இருந்து நான் வந்து ஒரு 10 கிலோ அயன் வாங்கணும். அந்த அயனை நான் வந்து ஒரு ஹோல்சேலர், நீங்கள் வந்து ரீட்டைலர். நான் 10 கிலோ அயனை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் உங்களுக்கு 1200 ருபீஸ்க்கு நான் உங்களுக்கு விற்க போகிறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? அவனுக்கு தெரியும், ஹீ இஸ் அ மேனுஃபேக்சரர். அவனுக்கு தெரியும் என்ன தெரியும்னா நான் அவங்ககிட்ட 1000 ருபீஸ்க்கு வாங்கி ஐ எம் செல்லிங் டு யூ அட் 1200ன்னு ஹீ இஸ் வெல் அவேர். அவன் வந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 1000 கிலோ சரி 1000 ருபீஸ்க்கு அயன் கொடுக்குறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். நானும் உங்களுக்கு 2ஆம் தேதி அதை வாங்கி சப்ளை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். பட் அவன் செகண்ட் அன்னைக்கு சப்ளை பண்ணலை, அதனால ஐ லாஸ்ட் மை கான்ட்ராக்ட் வித் யூ. இதனால எனக்கு என்ன ஆச்சு? என்ன டேமேஜ் ஆச்சு? இப்போ முதல் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இவ்வளோலாம் பேச வேண்டாம். கான்ட்ராக்ட் கேன்சல் ஆச்சு, அதனால எனக்கு என்ன? ஒரு 200 ரூபா லாஸ் ஆச்சு, கரெக்டா? 1000 ரூபாய்க்கு வாங்கி 1200 கான்ட்ராக்ட் லூஸ் ஆயிடுச்சு, இவங்க வேணான்ட்டாங்க. அதனால என்னாச்சு? எனக்கு வர வேண்டிய ஒரு ப்ராஃபிட் வராமல் போச்சு. இப்போ நான் இதை யார்கிட்ட வாங்கிக்கலாம்? அவன் பண்ண தப்புனால தானே, மேனுஃபேக்சரர் பண்ண தப்புனால தானே எனக்கு அந்த 200 ருபீஸ் வராமல் போச்சு. அந்த 200 ருபீஸை நான் யார்கிட்ட காம்பன்சேஷனாக வாங்கிக்கலாம்? மேனுஃபேக்சரர். இந்த காம்பன்சேஷனுங்கிறதுக்கு தான் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்னென்னு பேர் வச்சுருக்காங்க? டேமேஜஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் பர் கான்ட்ராக்ட் ஆக்ட் இந்த இடத்துல 10 lakhsக்கு பேர் என்னது? டேமேஜஸ். புரிஞ்சுதா? அவன் ஒரு காம்பன்சேஷன் பே பண்ணுறான்ல, லேட்டானா நான் உனக்கு காம்பன்சேஷன் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்ல, அந்த காம்பன்சேஷனுக்கு தான் பேர் என்னது? டேமேஜஸ். புரிஞ்சுதா இல்லையா? சரி, இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் 200 ருபீஸ் வந்துச்சுல்ல, அது ரெவென்யூ ரெசீட்டா கேபிட்டல் ரெசீட்டா? எனக்கு அவனுக்கு எல்லாமே சொல்லு. அங்கே கேட்கல, நான் என்னோட எக்ஸாம்பிள் 200 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன். கரெக்டாக பதில் சொல்லுங்க. கேபிட்டலா? 200 ரூபா அவன் எனக்கு கொடுத்தான்ல, அந்த 200 ரூபா கேபிட்டலா ரெவென்யூவா? கேபிட்டலா ரெவென்யூ? இப்போ நீங்கள் 2 பேரும் ரெவென்யூவா கேபிட்டலா? 2 தான். ரெவென்யூ கேபிட்டல். அவங்க 2 பேரும் தான் கரெக்டு. ஆன்சர் என்னது? It is in regular course of my business பா. வர்ற நான் யாரு? ஹோல்சேலர். அவன் யாரு? மேனுஃபேக்சரர். அவங்க ரீட்டைலர். ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் டிலே ஆனால் அவன் என்ன பே பண்ணிடுவான்? டேமேஜஸ் பே பண்ணிடுவான். நானே அவனுக்கு மட்டும்தானே டீலரு, அவனோட தானே வாங்கி வாங்கி விற்றுட்ருக்கேன். இந்த மாதிரி இன்னும் 3 டீலர் கூட இருப்பான். ஒரு என்னது இப்போ ஏதாவது 2 பிராண்டு சொல்லுங்கடா. டாட்டா ஸ்டீலு, டிஸ்காலு, இந்த மாதிரி 4 பிராண்ட் இருக்கேன். நான் 4 பிராண்டுக்கு டீலராக இருப்பேன். என்னோட பிஸ்னஸே இவங்ககிட்ட ஸ்டீலை வாங்கி இவங்களுக்கு விற்கிறது தான். கரெக்டு தானே? அப்போ என்னோட பிஸ்னஸ்லேருந்து வந்த லாபம் தானே அந்த 200 ரூபா. அதனால இட் இஸ் ரெவென்யூ இன் நேச்சர். அவனுக்கும் இது என்னது? ரெவென்யூ இன் நேச்சர். அவனுக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், எனக்கு ரெவென்யூ இன்கம். இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் படிக்கலாம். ABC Limited entered into a purchase agreement with builder of a factory building. ஒரு ஃபேக்ட்ரி பில்டிங்கோட பில்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்ல ABC Limited என்டர் ஆகுறாங்க. ABC Limitedோட பிஸ்னஸ் என்னன்னு நமக்கு தெரியாது, அவன் கொடுக்கல. இப்ப சொல்லுங்க யாருக்கு? 2 பேர் பாயிண்ட்ல இருந்து சொல்லணும். ஒன்னு ABC Limited, இன்னொரு பில்டர். பில்டருக்கு என்னது? சரி, நீங்களே பேசாதீங்க. என்ன டவுட் ஆனாலும் எங்கிட்ட கேளுங்க. எப்படினாலும் கன்ஃபியூஸ் பண்ணி தான் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுக்காதீங்க. ABC லிமிட்டெடுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க போதும். ரெவென்யூ
ரெவென்யூ ரெவென்யூ கேபிட்டல் ஏபிசி லிமிடெடோட பிஸ்னஸ் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறதா இருந்தா பில்டர் கிட்ட இருந்து பில்டிங்கை கட்டி அதை வாங்கி விற்கிறது தான் ஏபிசி லிமிடெடோட பிஸ்னஸாக இருந்தா தென் இட் இஸ் ரெவென்யூ இன்கம். ஓகேவா? அதே அவன் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இவன் கேபிட்டல் அசட்டை அந்த பில்டர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அது வந்து கேபிட்டல் இன்கம். அங்கே தெரியாது நமக்கு ஏபிசி லிமிடெடோட பிஸ்னஸ் என்னன்னு நமக்கு தெரியல. அவங்க பிஸ்னஸ் பில்டிங் கட்டி விற்கிறதா இருந்தால் அது என்னது? ரெவென்யூ இன்கம். அதே அவங்களோட பிஸ்னஸ் வேற ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ப்ரிமைசஸ் வேணும். அந்த ஃபேக்ட்ரி ப்ரிமைசஸ் கட்டுறதுக்கு லேட் ஆச்சுன்னு உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைச்சுன்னா ரீசன் கிடைச்சதுக்கான ரீசன் என்னது? ஃபேக்ட்ரி ப்ரிமைசஸ் கேபிட்டல் அசெட், அதனால இதுவும் கேபிட்டல் இன்கம். இவ்வளோதான். புரிஞ்சுதா? புரியலையா? சொல்லு, என்ன புரியலன்னு சொல்லு. சரி, இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்போ கேபிட்டல் அதுதானே நானும் சொன்னேன். ரெண்டு ஆன்சரும் கரெக்டுன்னு தானே சொன்னேன். அவனோட ஓன் பில்டிங் தான், அவன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக பில்டிங் கட்டியிருக்கான் அப்படின்னா அது வந்து அதனால ஒரு காம்பன்சேஷன் கிடைச்சுன்னா அது வந்து கேபிட்டல் இன்கம் தான். அதே அவன் வாங்கி விற்கிறதுக்காக ஒரு பில்டிங் கட்டியிருந்தான், இவன் பில்டரை சொல்லிடுவான், பில்டர் கட்டி தந்துடுவான், இவன் என்ன பண்ணுவான்? சேல் மட்டும்தான் பண்ண போகிறான். அவங்ககிட்ட வாங்கினார், இன்னும் இதே மாதிரி அடுத்த பில்டிங் வாங்கி வைப்பான். அப்படியானா அது வந்து அவனோட பிஸ்னஸே அதுதான். அதனால அது வந்து ரெவென்யூ இன்கம். தெரியாது, நமக்கு கொடுக்கல, அதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னது டேமேஜ்? நிறைய டேமேஜ் கிடைச்சிருச்சா? அதுக்கும் நமக்கு டேக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. உனக்கு அது கேபிட்டலாக ரெவென்யூங்க மட்டும் தெரிஞ்ச போதும். சரி. Mrs. Paul sold her commercial plot on 1st January 2024. இது எந்த வருஷத்துல வரும்பா? ஓகே, எவ்வளோக்கு விற்கிறாங்க? 86 lakh. வேல்யூ டிட்டர்மைன்ட் வந்து 80 lakhs. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 80 lakhs, பட் இவங்க வித்த வேல்யூ 86 lakh. இந்த பிளாட்டை என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1st April 2006 1,05,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. brokerage paid on purchase or purchase and transfer of the said land was 5,000 and 86,000 respectively. பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ brokerage? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செட் லேண்ட் வந்து இப்போ விற்கும்போது 86,000. புரிஞ்சுதா ரெண்டுத்துக்கும்? சரி. On 1st March 2024 Mrs. Paul purchased PFC பாண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 50 lakhs பாண்ட் வாங்கிக்கலாம், ஞாபகம் இருக்கா? எக்ஸம்ஷன். You are required to compute taxable head income under the head capital gain. முதல்ல சேல் வேல்யூ என்னவாப்பா எடுத்துக்கிறது? 3 வேல்யூன்னா நடு வேல்யூன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கிறதே 2 வேல்யூ தான். அவன் வித்தது 86 lakh, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 80 lakhs. இப்போ எந்த வேல்யூ எடுத்துக்கிறது? 86. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட அவனே அதிகமாக தானே சொல்கிறான், அப்போ அவன் வித்ததுக்கு தான் வேல்யூ எடுத்துக்க முடியும். அப்போ சேல் கன்சிடரேஷன் 86 lakhs லெஸ் brokerage. brokerage எவ்வளோப்பா போடுறது? வர்ற 5,000 போட போறீங்களா, 86,000 போட போறீங்களா, இல்லை 91,000 போட போறீங்களா, இல்லை 81,000 போட போறீங்க? சரி, அந்த இடத்துல brokerage-னா என்னது? எனக்கு brokerage மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வரும்? நெட்டு
சேல் கன்சிடரேஷன் வருமா? 86 லட்ச ரூபாய்க்கு வித்தேன், எனக்கு அந்த காசு அப்படியே வந்துருமான்னு கேட்டால் இல்லை, 86,000 ரூபா ஒருத்தர் பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் தரப்போகிறான். இதுதான் நடந்திருக்கு. அதுதானே நெட் கன்சிடரேஷன். 5,000 எப்போ பே பண்ணுது? 2006 பர்ச்சேஸ் பண்ணும் போது பே பண்ணுது. அதுக்கும் இந்த கன்சிடரேஷனுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதனால இப்போ நான் எவ்வளோ மட்டும்தான் மைனஸ் பண்ணுவேன்? 86,000. ஏன்னு புரிஞ்சுதா? நமக்கு கீழே வர்றது என்னது? நெட் கன்சிடரேஷன். இப்போ எனக்கு கையில் எவ்வளோ காசு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நெட் கன்சிடரேஷன். ஓகேவா? அந்த 5,000 எப்போ பே பண்ணுது? 2006 பர்ச்சேஸ் பண்ணும் போது பே பண்ணுது. அதுக்கும் நமக்கும் இப்போ எந்த சம்மந்தமும் பெருசாக கிடையாது. சரி, அடுத்தது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளோ? கரெக்டா? இன்டூ எந்த வருஷம் விற்கிறாங்க, டிவைடட் பை எந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணாங்க, 1/4/2006. அந்த 1 இப்போ நம்பர் என்ன போடுறது இங்கே டினாமினேட்டரில் போட்டு எவ்வளோ வருது? சரி, இது போட்டு சொல்லுங்க எவ்வளோ வருதுன்னு. 14,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. $3,13,000 less cost, sorry, indexed cost of acquisition. என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுதா இல்லையா எல்லாருக்கும்? புரோக்கரேஜ் ஏன் கீழே வர்றதுக்கான பதில் இதுதான். எனக்கு பர்ச்சேஸ் பண்ணும் போது நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 1,10,000 ரூபா பே பண்ணியிருக்கேன். 1,05,000 ரூபா என்கிட்ட நான் யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அவங்ககிட்ட 1,05,000 பே பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு புரோக்கர் வந்தா அவங்ககிட்ட இன்னொரு 5,000 பே பண்ணேன். ஸோ மொத்தமாக எங்கிட்ட இருந்து வெளியில போன காசு அன்னைக்கு எவ்வளோ? 1,10,000. புரிஞ்சுதா இல்லையா? சரி, இதையே மேலே இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு எனக்கு கைக்கு வந்த காசு எவ்வளோ? 85,14,000. புரிஞ்சுதா? மாற்றி மாற்றி பண்ண. பர்ச்சேஸ் பண்ணும் போது நீ கையிலேருந்து வெளியில் போனது, சேல் பண்ணும்போது எனக்கு உள்ளே வந்தது. இதை தான் போடணும். மாற்றி கொண்டு இதை கொண்டு அங்கே போடக்கூடாது. புரோக்கரேஜுங்கிற பேர் இருக்கா, அதுக்கு நேராக அந்த 5,000 போடுவேன்னு போட்டினா தப்பாயிடும். ஃபார்மேட்டை பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. மேலே கன்சிட்ரேஷனாக எனக்கு என்னது? எனக்கு வந்த காசு. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா நான் எங்கிட்ட இருந்து போன காசு. இப்போ 5,000 எங்கிட்ட இருந்து போயிருக்கும், கரெக்டா? ஆனால் அந்த 86,000 நீ தானே பே பண்ணியிருப்ப அப்படின்னு நீ கேட்ப. நான் பே பண்ணலை. 86,000 8,60,000 என்னோட பையர் கொடுத்தான். ஆனால் அவன் என் கையில் கொடுத்துருக்க மாட்டான். அவன் யார் கையில் கொடுத்துருப்பான்? புரோக்கரேஜ் கையில், புரோக்கர் கையில். புரோக்கர் எனக்கு கைக்கு எவ்வளோ தான் கொடுப்பாரு? அவர் 85,14,000. எனக்கு அது செலவு தான், ஆனால் அது என் கண்ணில் தெரியவே தெரியாது. என் கைக்கு வந்த அமௌண்ட் 8,14,000. பட் கீழே இருக்கிற 5,000 நான் என்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து என் புரோக்கர் கையில் கொடுத்துருவேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. புரியல? புரோக்கரேஜ் மட்டும் கொடுத்தா 86,000 தான் புரோக்கரேஜ். வெறும் புரோக்கரேஜ்னு கொடுத்தா சேல் டைமில் தான் புரோக்கரேஜ், பர்ச்சேஸ் டைமில் புரோக்கரேஜ் கிடையாது. ஓகேவா? அது எப்படி ஒரே டைமுக்கு 2 புரோக்கரேஜ் கொடுப்பாங்க?
நீ எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, புரோக்கரேஜின் ரெண்டு அமௌண்ட் எதுக்கு அவன் கொடுக்குறான், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி, ரெண்டு புரோக்கர் இருக்கான்னே வச்சுக்கலாம். அப்படியே இருந்தாலும் உனக்கு தெரிய போகிறது ஒரு புரோக்கரோட காசு தான். என்னோட லேண்ட் சரி, உன்னோட லேண்டு. நீ என்ன பண்ணுற, இவங்கிட்ட போன லேண்டை விற்று கொடுங்க. அவன் வந்து எங்கிட்ட வர்றான், நானும் ஒரு புரோக்கர் அவனும் ஒரு புரோக்கர். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் லேண்டை விற்றுறோம். சரியா? விற்றுட்டு நான் எவ்வளோக்கு விற்றேன்லாம் உனக்கு தெரியாது. கடைசியாக உனக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஆல்ரெடி உனக்கு அதில் வர்ற அமௌண்ட்டை என்ன தான் இருக்கும், என் கமிஷன் அவன் கமிஷன் எல்லாம் மைனஸ் ஆகி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் உனக்கு வரும். அது எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு கைக்கு வர்ற அமௌண்ட் என்னது, 85,14,000. புரிஞ்சுதா? அந்த புரோக்கரேஜ்குள்ளே நீ எத்தனை புரோக்கரேஜ் வேணா ஏற்றிக்கும். இன்னி 10 பேர் கூட உண்மையாலுமே அப்படி இருக்கும். 10 கை மாறி போகும். ஆளுக்கு 1000 ரூபா 2000 ரூபா எடுத்துருவானுங்க. அதான் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு இருக்கேன் நான். 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துக்குவானுங்க. சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இப்போ கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம், மைனஸ் பண்ணி. $82 lakh. சரி, அடுத்தது லெஸ் செக்ஷன் 54 ஈசி எவ்வளோடா மைனஸ் பண்ணுவீங்க? வேற யாராச்சும் எவ்வளோ மைனஸ் பண்ணுவீங்க? இங்கே பாண்ட் வந்து 60 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், நீங்கள் எவ்வளோ மைனஸ் பண்ண முடியும்? செக்ஷன் 54 ஈஸியில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் அமௌண்ட் யாருக்கு? அவன் 40 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தானா 40 லேக்ஸ் தான் மைனஸ் பண்ண முடியும். ஆனால் அவன் 60 லேக்ஸுக்கு வாங்கிட்டான். அதனால நான் எவ்வளோ வரைக்கும் மைனஸ் பண்ணிக்க முடியும்? 50 லேக்ஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு பெருசாக கஷ்டமாலாம் ஒன்றுமே இல்லை. இந்த 2 சம்லேயும் நம்ம 2 சம் போட்டோம், 14 மார்க்ஸுக்கு சம் போட்டோம். அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒன்று தான் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. மிச்சது யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டீங்க அதுக்கான ஆன்சரை. அதனால அங்கே வந்து ஒரு 6 மார்க் வந்துடும். ஏன் 6 மார்க்னா, லாஸ்ட் கொஸ்டினில் ஒரு சைடு கரெக்டாக தான் சொன்னீங்க, இன்னொரு சைடில் தான் கன்ஃபியூஷன் வந்துச்சு. அடுத்தது இந்த சம்மில் புரோக்கரேஜ் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். இது வரைக்கும் நம்ம படித்ததுலேயே உங்களுக்கு 13 மார்க்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்குது. ஓகேவா? இன்கம் டேக்ஸில் அது இல்லாமல் 1 வேர்டு வரும். 1 வேர்டு மட்டும் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் ஆகும். 1 வேர்டுக்கு வெறும் இதை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. புக் பேக், அதாவது நான் வந்து ஃபுல் சப்ஜெக்டும் படிச்சுட்டேன், அதுலேருந்து அவன் என்ன கேட்டாலும் நான் எழுதிக்குவேன், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம அந்த நம்பிக்கையெல்லாம் வேண்டாம். ஃபுல்லாகவே நீ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, புக் பேக் 1 வேர்டை ஃபுல்லாக திரும்ப தரவு பண்ணிடுங்க. கொஸ்டின் பேங்க்கு, எம்டிபி, ஆர்டிபி, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸ்கேனர்ஸ் எல்லாத்துல இருக்கிற 1 வேர்டையும் படிச்சுட்டு போயிருங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கொஸ்டின் பேங்க் இருக்குது 1 வேர்டுக்கு, அதை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிட்டு போங்க. 30க்கு 25 வாட்ச் வாங்கிடலாம். இது வரைக்கும் நம்ம படித்ததுலேயே ஒரு 14 மார்க்கு. இனி 2 கொஸ்டின் சேர்த்து படிச்சிங்கன்னா முடிஞ்சு டேக்ஸ் பேப்பரை பாஸ் பண்ணுங்க.